டிஎன் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா. இப்போ நம்ம சனிப்பெயர்ச்சி பத்தி பேச போறோம். சனிப்பெயர்ச்சி எப்போ தொடங்கி எப்போ முடியுது, இதுல என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சார். நிச்சயமா. இப்ப சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம பார்க்கும்போது வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி பார்க்க போறோம். மார்ச் 6ஆம் தேதி காலை 8:26 பக்கம் வருது. இந்த சனிப்பெயர்ச்சி ஏன் ரொம்ப முக்கியத்துவம்னா, நம்ம சிறப்பு பெற்ற சனீஸ்வரர் கோயிலாக நம்பிட்டு இருக்கிற திருநள்ளாறு, காரைக்காலில் இருக்கிற அந்த திருநள்ளாறு வழிபாட்டு ஸ்தலத்தில் பண்றாங்க. குச்சனூர் அங்கேயும் சனிப்பெயர்ச்சி யாகங்கள் பண்ணக்கூடிய காலகட்டம். பொதுவா சனிப்பெயர்ச்சி நடந்தாலே வாழ்வில் பல மாறுதல் நடக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டமா இருக்கு. இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன், உலகியல் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள், இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாசத்தில் நடக்கிற சனிப்பெயர்ச்சி இதுல ஒரு சூட்சம விஷயம் என்னன்னா, கிரகணங்கள் நடந்து முடிய உடனே வருகிற சனிப்பெயர்ச்சி. அப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி 17 சூரிய கிரகணம், மார்ச் 3ஆம் தேதி பக்கம் சந்திர கிரகணம். கிரகணமே ஆல்ரெடி ஒரு மாறுதலை கொடுத்து சனி பகவான் வரார். சனிப்பெயர்ச்சி வந்த உடனே குரு வக்கர நிவர்த்தி. ஆக சனிப்பெயர்ச்சி முழுமையாக தன் சொந்த வீச்சில் செய்ய போகிறார்னு அர்த்தம். இதுல 12 ராசிகள் ஒவ்வொரு தத்துவத்திலையும், இதுல குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்டது, குழந்தை ரீதியாக, தொழில் ரீதியாக, ஹெல்த் வைஸ், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், சொத்து சோகமா கிடைக்குமா, கடன்ல இருந்து மீண்டு வருவானா, இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள் மக்கள் மனதில் நிலவிட்டே இருக்கு. அனைத்துக்கும் சனி பகவான் அருள போறார். ஏன் சனி பகவான் இவ்வளவு இதா பார்க்கிறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, கிரகங்களில் ஈஸ்வர பெற்ற ஒரே ஒரு கிரகம் சனீஸ்வரன். மற்ற கிரகங்கள் இந்த மாதிரி இல்லை. சனிங்கிறது நீதிமான்க. அவர் எங்க இருக்காரோ, யாருக்கு என்ன கொடுக்கணும் சமமாக கொடுக்கக்கூடியது. ஈவன் இறைவனையே சனி பகவான் சனி பிடித்த காலகட்டம் உண்டு. அதனால இது மக்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கிற சனி பகவானா இருக்குது. நிச்சயமாக இது மிகுந்த யோகத்தை நம்ம பார்க்க போறோம். அடுத்தவங்களுக்காக வாழ்ற ராசினாலே தனுஷு ராசி தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்னெல்லாம் கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. சனீஸ்வர பகவான் இந்த ராசிக்கு அற்புதம் செய்ய போகிற காலகட்டம். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஓடிட்டு பரபரப்பா இருந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாரு, நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸா ரெஸ்டடு அப்படின்னு இவங்களே வளர்த்து விடுகிற காலகட்டம். அப்ப வாய்ப்புகள் இருந்தும் கிடைக்காம ஒரு கமிட்மெண்ட்ல கரெக்டா உட்கார வைக்க போற ராசியாக இந்த ராசி இருக்கு. போன டைம்ல இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா, டாக்குமெண்டேஷன், மொபைல் போன் நிறைய பேர் மாத்தினது. சார் இன்டர்வியூ லெட்டரே பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்டர்வியூ சாயந்தரம் வந்ததுங்க, அவசர அவசரமா ஓடுனேம்பாங்க. அப்போ அண்டை வீட்டாரும் சின்ன மனஸ்தாபம்லாம் இருந்தது. இந்த மாதிரி பல தொந்தரவுகள் அனுபவிச்சாச்சு. அப்போ இந்த ராசிக்கு நல்ல விஷயம் என்னதுன்னா, 4ல் வரும் சபை அர்த்தாஷ்ட சனின்னு சொல்லுவோம். ஆனால் இதில் ஒரு மைனஸும் இருக்குது, அதையும் பார்த்துரும். முதல் நல்ல விஷயம் என்னன்னா, அதாவது வீடு இடம் வாங்கினா செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்ட வீடு, செகண்ட் ஹேண்ட் வண்டி அமைய வாய்ப்புண்டு. முதல்ல வேலை கிடைக்கிற யோகம். அப்போ 6ஆம் வீட்டை சனி பார்க்க ஆரம்பிச்சனாலே, சார் ஒரு வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், வேலையை ட்ரை பண்ணணும், நிச்சயமா வேலை கிடைக்கும். ஆனா வேலை பளு இருக்கும். இப்போ நீ ஒர்க்கிங் டைம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா வேலை நிச்சயமாக வேலை இல்லாதவங்க வேலை கிடைச்சிடும். இந்த ராசிக்கு உயர் பதவி வரைக்கும் போகும். ஆனால் இவங்க கீழ் வேலையும் செய்வாங்க, மேல் வேலை எல்லா பக்கம் சகலகலா வல்லன் மாதிரி வேலை செய்ய வேண்டிய காலகட்டம். ஆனா இதுக்கு உறுதுணையாக குரு பலன் இருக்குங்க. குரு பார்க்க கோடி நன்மை. இவங்க ராசிக்கு 3-11 பார்க்கும் பொழுது சுப தகவல்கள் வருகிறது, லாபங்கள் அதிகரிக்கின்றன. இவங்களுக்கு திருமண யோகம் வருகிற காலகட்டம். தட்டி போன திருமணம் கொட்டி கிடக்கும் காலகட்டம் வந்தாச்சு. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம். அப்ப சார் ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி வருமா, வர வாய்ப்பு உண்டு. நகைகள் சொத்துக்கள் உண்டு. இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது இருக்கு. பிசினஸ் தான் இப்ப புதுசா ஆரம்பிப்பாங்க. இவங்க இத்தனை நாளா தெரியாத பிசினஸ் லைட்டா இப்ப ஆரம்பிப்பாங்க. புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சு, நான் என்ன சொல்லுவேன், வீட்டிலே வச்சு மெதுவா ஆரம்பிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் டெவலப் பண்ணுங்க. அகலக்கால் வைக்க கூடாது. அகலக்கால் வேண்டாம். ஏன்னா 4ல் சனி வரம்பு காலகட்டத்தில் ஸ்லோவஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். குறிப்பா பெண்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சின்ன ஒரு கேப் விட்டதுக்கு அப்புறம் தவிச்சிட்டு இருப்பாங்க. சனி உங்களுக்கும் பார்க்குது, 10ஆம் வீட்டையும் பார்க்குது. அப்ப ஏதோ ஒரு வருமானம் வர கொடுக்க போகுது. சனி வந்தாலே ஏதோ ஒரு வருமானம் வந்துடும். வருமானம் வேலைக்கே போகலைன்னா வியாதியை கொடுத்துருவார். இப்ப 2 ஒன்று சொல்ற ஆப்ஷன் தான். நீ வேலைக்கு போறியா இல்ல ஆஸ்பத்திரி போறியா? 2 தான். நீ வேலைக்கு போறேன்னு போக வேண்டியதான். ஏன்னா கமிட்மெண்ட் நல்லா இருக்கும். இப்ப சுப காலகட்டம், வேலைக்கு சென்றால் வருமானத்தை ஈட்டிவிட்டாலே நிச்சயமாக நல்லா இருக்கும். சரி, இப்போ காலதாமதமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும்னு சொல்றீங்க. அப்போ கல்யாணம், குழந்தைன்னு எல்லாமே சொல்றீங்களா நீங்க? இப்ப காலதாமதம்னா 3ஆம் இடம் சுப தகவல், நமக்கு வர வேண்டிய, நம்ம அனுபவிக்க வேண்டிய பயணங்கள் சம்பந்தப்பட்டது. இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு சுப தகவல் வரல, திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் முடிவுக்கு வராம தட்டி தட்டி போயிடுது, திருமண வாய்ப்பு வருது. அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு சிலருக்கு வாழ்க்கை சரி இல்லை, அது பிரியணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குது. இதுல இன்டர்வியூ சம்மந்தப்பட்டதாங்க, வேலையை மாற்றன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்.
குழந்தை சம்பந்தப்பட்ட இந்த ராசி ரொம்ப இதாயிருச்சு. குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் தனுசு ராசினாலே ஆணோ பெண்ணோ ஒரு புத்திர தோஷத்தை அனுபவித்தது நிறைய பெண்கள்கிட்ட கேட்டீங்கன்னா, ஆமாங்க எக்டோபிக் பிரெக்னன்சி ஆச்சு, ஒரு மிஸ்கேரேஜ் ஆச்சு, இல்லை நாங்களே பண்ணிட்டோம், இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. இப்ப தன் வாழ்க்கை இதை பண்ணக்கூடிய கால சூழ்நிலை. அப்ப குழந்தைக்கு வாய்ப்புண்டு, தலைமுறை விருத்தியாகுது இந்த மாதிரி. ஆனா அந்த ராசிக்கு ஒண்ணு விவசாயம், ஆடு மாடு வளர்க்கறது, புத்தகம் வெளியிடுறது, இந்த மாதிரி பலது மைண்ட்ல இருக்கும். சினிமா சம்பந்தப்பட்ட ஆர்வம் எத்தனையும் தடை போட்டிருந்தார். இப்ப விடையாக என்னன்னா சினிமா, அரசியல், அரசாங்கம் அத்தனையும் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் யோக பலனா இருக்கும். ஆனா எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா பண்ணணும், அகலக்கால் வைக்காம இருந்தா ஜெயிச்சுட்டே இருக்குங்க. ஓகே சார், இவங்க செய்யணும்னா எந்த பர்டிகுலர் விஷயத்த செய்யலாம்னு சொல்லுங்க இந்த டைம்ல? இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா என்ன உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட அனைத்தும் பண்ணலாம். இது அதுன்னு கிடையாது, எது பண்ணாலும் சக்சஸ் தான். ஓகே சார், அவங்களுக்கான சிறப்பு வழிபாடுகள் ஏதாவது இருக்கா சார்? நிச்சயமா இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சனீஸ்வரர் வழிபாடு நிச்சயமா நல்லபடியாக இருக்கிறது. இவங்க தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூர்னு ஒரு ஊர் இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கு, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து யோக பலனா இருக்கு. இவங்களுக்கு மட்டும் 2 ஆப்ஷன், திருநள்ளாறு போனாலும் வாழ்வில் திருப்பம், கொச்சனூர் போனாலும் பக்கம். அப்ப உங்களுக்கு எந்த பக்கம் போனாலும் வரும். ஏன்னா இந்த ராசிக்கு 2, 4, 11 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் கொச்சனூர் தான் சொல்லுவேன். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்தனால அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற காவல் தெய்வத்தை வழிபட்டுட்டு பண்ணாலே இவங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் அனைத்தும் விளைகிறோம். கண்டிப்பா சார், நம்ம நேர்களும் அடுத்து நம்ம சொல்லுவாங்க நம்புவோம். நன்றி சார்.